ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். அதாவது என்னென்னா, நம்ம டெய்லியுமே வந்து 12th நிறையா முக்கியமான வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான வீடியோஸ்லாம் உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஸ்கூல் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, வாட்ஸ்அப் குரூப்பு, அதில் நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். சரியா? அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 12th கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் சைட் பிட்வீன்கிற கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வேறுபாடு கொஸ்டின் இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதிலிருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கே நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மார்க்கு எடுக்கிறதுக்கு இந்த கொஸ்டின்ஸ், அதாவது இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கொஸ்டின் மட்டும் தனியாக இருக்கனால ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓப்பனாக நமக்கு வந்து நிறையா பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரியா? செப்டம்பர் 2020 கேட்டிருக்காங்க, மே 2022 கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்போ கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி எந்த மாதிரி நம்ம எழுதலாம். சரியா? மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அந்த கொஸ்டினை டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்கிற கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னாவே நாம் அந்த கொஸ்டினை விடாமல் எழுதணும் அப்படின்னு சொல்லி எல்லா வீடியோவில் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஏன்னா மார்க் வந்து உங்களுக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. சரியா? இப்போ நீங்கள் வந்து இதை வந்து 2 மார்க் கொஸ்டின்லேயோ இல்லை 3 மார்க் கொஸ்டின்லேயே கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் 2 மார்க்கும் ஃபுல் 3 மார்க்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. ஏன்னா தியரி பேப்பர் எல்லாமே நமக்கு வந்து மார்க் வந்து அரை மார்க் நமக்கு குறைச்சிடறாங்க. அதை தவிர்க்கணும் அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். அந்த செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டினில் மொதல் ஆப்ஷனில் நம்ம கொடுக்குறது டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்டிங் அண்ட் கல்குலேஷனுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுவும் நமக்கு அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் அண்டு கிராஃபைட். சரியா? டைமண்டுக்கும் கிராஃபைட்டுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒயிட் பாஸ்பரஸ்க்கும் ரெட் பாஸ்பரஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. சரியா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இது வந்து கம்பேரிசனும் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்கிற கொஸ்டின் மாதிரி நீங்கள் எழுதலாம். சரியா? இதுலேயும் வந்து நீங்கள் புதுமையான விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம். இதே கம்பேரிசன் கொஸ்டின் வேறு எங்கேயாவது வந்தாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி எழுதுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கொஸ்டின் மாதிரியே தான் கம்பேரிசன் கொஸ்டினும். சரியா? அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டபுள் சால்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதையும் நீங்கள் பார்த்துங்க. டபுள் சால்ட்லாம் என்ன, அதுக்கப்புறம் கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 2020 மே 2022 கேட்ட கொஸ்டின். சரியா? இதை தெளிவாக நீங்கள் என்னாச்சு பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அதனால தான் என்ன எத்தனை பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாயிண்ட் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீனில் இருக்குது. சரியா? அதனால் இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஜூன் 2020 மே 2022 5 மார்க்கில் கேட்ட கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐசோமார்பி, அதுக்கப்புறம் ஆன்டோஸ்மார்பிக். சரியா? இது வந்து 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அதையும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. சரியா? அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப், அதாவது அயானிக் அந்த மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது சூப்பராக பிரித்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது ப்ராப்பர்ட்டி என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுக்கு ரெண்டுக்கும் என்னாச்சு பார்த்தா டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான மெத்தடில் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் ஹச்சிபிக்கும் சிசிபிக்கும் சரியா இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட், இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதாவது நான் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். சரியா? அதாவது ஆகஸ்ட் 2021
அந்த நடந்த சப்ளிமெண்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் இருக்குல்ல, அதில் கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அண்டு ரேட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஆஃப் ரியாக்ஷன். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 2022 ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆர்டர் ஆஃப் இயர் ரியாக்ஷன் அண்டு மாலிட்டி ஆஃப் ரியாக்ஷன். சரியா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லூயிஸ் ஆசிடும் லூயிஸ் பேசிஸும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட், அதையும் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது சோல் அண்ட் ஜெல். சரியா, இதுக்குரிய இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் தான் இதெல்லாம். சரியா, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதில் மொத்தம் வந்து 12 பேஜஸ் இருக்குது. டிஎன்ஏ, ஆர்என்ஏ. சரியா, இதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நியூட்ரோஃபார்ம், ஏசியோஃபார்ம். சரியா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆசிடு, அதாவது ஃபார்மிக் ஆசிடு, அசிட்டிக் ஆசிடு, இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டு, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 12 பேஜஸ் வந்து இருக்குது. சரியா, இந்த 12 பேஜஸில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே, அதாவது இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் இல்லை 3 மார்க் இல்லைன்னா 5 மார்க். சரியா, எப்படி பார்த்தாலும் ஒரு 5 மார்க் இந்த 12 பேஜ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே ஒரு 5 மார்க் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் எழுதிடலாம். சரியா, அதனால் கண்டிப்பாக இந்த கொஸ்டினை என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.